லெந்து கால சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தின் பின்பகுதி. ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த வேத பகுதியில் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அவருடைய ஜெப வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்கின்ற தலைப்பில் இந்த லெந்து நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம். இந்த 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் அதிக வேலை வந்தால் ஜெபிப்பதை தவிர்க்கிறோம். இயல்பு காரணம் கேட்டால், அதிக வேலை இருந்தது, என்னால் ஜெபிக்க முடியவில்லை. அநேக நேரங்களில் ஜெபிப்பதற்கு அநேக காரியங்களை சொல்லி நாம் ஜெபிப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? தடை செய்கிறோம். ஆனால் ஆதி கிறிஸ்தவர்கள், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஆராதிப்பதற்கு என்று இடம் கிடையாது, ஆலயம் கிடையாது. அவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அநேக சூழ்நிலைகளில் அவர்கள் மிகவும் கடினமான முறையில் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் ஆராதித்த இடம் வீடுகளில் கூடி ஒரு சிறு கூட்டமாய் அமர்ந்து கர்த்தரை பாடி ஆராதித்தார்கள். வீடுகளில் கூடி ஜெபித்தார்கள். ஆராதிப்பதற்கென்று இடம் கிடையாது. ஆனால் அப்படி நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட அவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் நெருக்கம், மிகவும் அதிகமான ஒரு நெருக்கம், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் இருப்பதை அவர்கள் விட்டுவிடவில்லை. எனவே இந்த நாட்களிலும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாமும் ஜெபத்திற்கு திரும்பும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்பதற்கு நாம் திரும்பும்படியாய் நாம் அழைக்கப்படுகிறோம். விசேஷமாக ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூற செய்கிறேன். ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தில் ஒரு கிறிஸ்தவ கூடுகை நடத்துவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுகை நடத்துவதற்கு. அதற்கு அநேக மைதானங்களை பார்த்து, எங்களுக்கு வாடகைக்கு தாருங்கள், நாங்கள் ஒரு நாள் கூடுகை நடத்த வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கேட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவ கூடுகை என்பதனால், மிகப்பெரிய அளவில் நடத்துவது என்பதனால் அநேகர் இடத்தை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட ஒரு புற மதஸ்தார் தன்னுடைய இடத்தை திறந்து கொடுத்து, இப்படி என்னுடைய இடத்தில் வைத்து நீங்கள் இந்த கூட்டம் நடத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய இடத்தை திறந்து கொடுத்தார்கள். அப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், இப்படி நீங்கள் திறந்து கொடுக்கிறீர்களே, இப்படி திறந்து கொடுத்தால், இந்த இடத்தை திறந்து கொடுத்தால் நம்முடைய மதத்தினர் என்ன நினைப்பார்கள்? இப்படி நம்முடைய மதத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடத்துவதற்கு இடம் கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி நம்முடைய மதத்தினர் வேதனைப்படுவார்களே, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னார், கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? கூடி வருவார்கள், இந்தியாவுக்காக ஜெபிப்பார்கள், அது மாத்திரமல்ல இடத்தை கொடுத்த எனக்காக ஜெபிப்பார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை வேதனைப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அதனால் நான் என்னுடைய இடத்தை கொடுப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அவர்கள் கண்டிப்பாக மற்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஜெபிக்கிறவர்கள். அவர்களுக்காக ஜெபிக்க மாட்டார்கள், மற்றவர்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று சொல்லி அந்த புற மதஸ்தர் தன்னுடைய இடத்தை திறந்து கொடுத்ததோடு விட்டுவிடாமல் கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை நான் அந்த காலை வேளையிலும் உங்களுக்கு சொல்லி நான் நினைவு கூற வைக்கிறேன். காரணம் என்ன? இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் வாழ வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள்
ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாய் நம்மை பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இவர்கள் ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம் தானியேலை குறித்து. தானியேல் என்ன செய்கிறார்? அவர் பத்திரத்தில் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது, ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ஆனால் தானியேல் என்ன செய்கிறார்? ஜெபத்தில் தரித்திருக்கிறார். அதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், ராஜாவினிடத்தில் போய் அறிவிக்கிறார்கள், ராஜாவே நீங்கள் சொன்னீங்க என்னை ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இந்த தானியேல் அவருடைய தெய்வத்தை வணங்குகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல பார்த்து அவரை தூக்கி சிங்கக்கவியில் போடுகிறதை நாம் பார்க்கிறோம், ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த கடினமான இந்த சூழ்நிலையிலும் வேதத்தில் வாசிக்கிறோம், தானியேல் சிங்கக்கவியில் போடப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் ஜெபத்தில் தரித்திருப்பதை அவர் கடைசி வரைக்கும் விட்டுவிடவில்லை. எனவே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களைப் போல நாம் என்ன செய்வோம்? ஜெபத்தில் தரித்திருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தானியேலைப் போல நாம் ஜெபத்தில் தரித்திருப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இந்த 2 நாட்களிலும் நம்மை சீர்தூக்கி பார்த்து இந்த ஜெபத்தில் தரித்திருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் வல்லமையாய் வாழ, உண்மை கிறிஸ்தவர்களாய் வாழ, ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாய் மாற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. தேங்க்யூ.